கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மட்டுமில்லா இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, மன மகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை பொழுதுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பணிகளின் நிமித்தமாக இந்த தேசத்திலே கடந்து வரவும், அந்நிய தேசத்திலே வந்து ஆராதிக்கின்ற நல்ல வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவர் தருகின்ற நல்ல வாய்ப்புக்காக பயபக்தியோடும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் உடைய பாதம் பணிந்து நிற்கவும் ஆண்டவர்களை அழைத்து வந்திருக்கின்றீரே. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் பரிசுத்த தொழுகையிலே ஆண்டவருடைய திரு பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள், ஜெபிக்கின்ற விண்ணப்பங்கள், சிந்திக்கின்ற திருமறையின் சத்தியங்கள் எல்லாவற்றிலும் உடைய அருள் கூட இருக்கட்டும். எங்களுடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி முழு உள்ளத்தோடுமை ஆராதித்து தொழுது கொள்ளுவதன் மூலமாக வருகின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். இந்த ஆராதனைக்கு தடையாயிருக்கின்ற எல்லா காரணிகளையும் ஆண்டவர் அகற்றி போடுவீராக. உம்முடைய அன்பை நிறைவாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய துரு பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியறோம். மீட்பர் பாதம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மன மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை துதிப்போம். நிச்சயமாக இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த 2வது மாதத்தின் இந்த முதல் தொழுகை நாளிலே நம் ஆண்டவருடைய ஆலயத்திலே குடும்பமாய் வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற நல்ல ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நாளைய தினத்தை குறித்த நிச்சயமில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கின்ற நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்ளுவது நிச்சயமாக நமக்கு ஆசைக்குரிய ஒன்றாக அமையும் என்று சொல்லி நம்புகின்றேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு வேலாயத்தின் மூலமாக தரப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பு படைப்பின் வீழ்ச்சி. கடந்த வாரத்திலே நாம் படைப்பின் மேன்மையை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே படைப்பினுடைய வீழ்ச்சி. ஆண்டவராகிய கடவுள் மனுக்குலத்தை உருவாக்குகின்றார். உருவாக்கிய மனுக்குலம் வீழ்ச்சி அடைகின்றது. இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற பகுதியிலே எப்படி இந்த எவைகளை செய்யாததினாலே, எப்படிப்பட்ட காரியங்களிலே இந்த படைப்பிலே மனுக்குலம் தங்களுடைய வாழ்வை தவறவிட்டது என்று சொல்லி நாம் தியானிக்க போகின்றோம். மனுக்குலம் இறைவனுடைய படைப்பாய் படைக்கப்பட்டு ஆண்டவருடைய இந்த உலகத்திலே ஏதேன் தோட்டத்திலே கொண்டு சென்று விடப்பட்ட போது அவர்கள் தங்களுடைய இச்சையை அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள். ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள்,
அவனும் புசித்தான். பிரியமானவர்களே, ஆதி பெற்றோர் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்களினாலே இச்சையிலே விழுந்தார்கள். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இச்சிக்கப்பட தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு கண்கள் அவர்களுக்கு தவறை உருவாக்கி விடுகின்றது. கண்களினாலே இச்சை கொள்ளுகின்றார்கள். அடுத்த பகுதி, சுயநலம் அவர்களுடைய உள்ளத்தை ஏற்படுகின்றது. என்ன சுயநலம்? இந்த கனியை புசித்தால் இன்பமும் புத்தி தெளிவும் பிறக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு சுயநலம் அவர்களுடைய கைகள் கனிகளை பறிப்பதற்கு அழைத்து செல்லுகின்றது. மூன்றாவதாக, கீழ்ப்படியாமை. தேவனாகிய கர்த்தர் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பின்னும் அந்த கனியை தன்னுடைய வாய்க்கிலேறாக கொண்டு சென்று விட்டது. அவள் புசித்தாள். அடுத்ததாக பொறாமை. நான் புசித்து விட்டேன், என்னுடைய கணவனுக்கும் கொடுக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது திருமலையிலே இருக்கிறது இல்லையா? பெண்களுக்கு உள்ள ஒரு மனப்பான்மை, இப்படி பாஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படி. ஆக தான் மட்டுமல்ல, தன்னுடைய கணவனும் புசிக்க வேண்டும். ஒருவேளை அன்பு இருக்கலாம், நான் மட்டும் ஒரு புத்திசாலியாக அல்லது தெளிவுடையவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை போன்று என் கணவனும் இன்பமாக தெளிவுடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உணவு இருக்கிறதோ தெரியவில்லை. ஆக எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இங்கே திருமலையிலே சொல்லப்படுகிறது, மனுக்குலம் கண்களின் செய்யினாலும் கைகளின் சுயநலத்தினாலும் வாய்களின் கீழ்ப்படியாமையினாலும் பொறாமையினாலும் வீழ்ச்சி அடைந்தது. இன்னைக்கு மனுக்குலம் வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த திருமலை வசனத்தை தியானிக்கும் போது எப்படி வீழ்ச்சி அடையாத ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவது, நானும் என்னுடைய பிள்ளைகளும் வீழ்ச்சி அடையாத ஒரு சமுதாயமாக உருவாக்கப்பட வேண்டுமே என்று சொல்லுகின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த நாளின் செய்தி. அன்னைக்கு மனுக்குலம் வீழ்ச்சி அடைந்தது, இன்றைக்கு நானும் என்னுடைய குடும்பமும் ஒருபோதும் வீழ்ச்சி அடையாதிருக்க என்ன செய்ய வேண்டும்? திருமறையிலே பார்க்கும்போது முதலாவது கர்த்தரை கேளுங்கள். முதலாவது கர்த்தரை கேளுங்கள். முதலாவது கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேளுங்கள். இந்த ஆதி பெற்றோர் என்ன செய்தார்கள் தெரியுமா? நான் ஆதாம் ஏவாள் இருவரையும் சேர்த்து, அல்லது எங்களுடைய பார்வையிலே அது ஒரு மனுக்குலம் என்று சொல்லுவோம். அந்த ஆதி பெற்றோர் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் முதலாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆனால் தொடர்கின்ற பகுதிகளில் அந்த வசனத்திலே பார்க்கும்போது, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது ஆண்டவர் பேசினது அல்ல. பேசினாரா? கட்டளையிட்டார். பேசுவதற்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் உண்டு. இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய தான் உருவாக்கின இந்த ஜனங்களுக்கு கட்டளையிடுகின்றார். எப்போதுமே எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், கட்டளையிடுவார். இதை செய், இதை செய்யாதே. அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் எஜமானாய் நின்று கொண்டிருக்கின்றாரே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இந்த ஆதி. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஆதி பெற்றோர் தன்னுடைய
ஆண்டவருடைய தன்னுடைய எஜமானுடைய தன்னுடைய தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தீயோனுக்கு செவி கொடுக்கின்றார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? சர்ப்பம் பேசினது என்று சொல்லுவோம். ஆனால் சர்ப்பம் பேசினது என்று பொருள் அல்ல. சர்ப்பமாகிய ஒரு தந்திரம் உள்ள மிருகத்தை தீயோன் பயன்படுத்துகின்றான். ஒரு பாம்பை, இந்த சர்ப்பத்தை தீயோன் பயன்படுத்துகின்றான். இந்த தீயோன் இந்த ஆதி பெற்றோரிடத்திலே வந்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று. பிரியமானவர்களே, இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? தீயோனுடைய சத்தத்தை கேட்டிருக்க கூடாது, அந்த சத்தத்துக்கு செவிமடுத்திருக்க கூடாது. ஆனால் இவர்கள் செவிமடுத்தார்கள். செவிமடுத்து அதற்கு பதில் அதிலே பார்க்கும்போது, அது தொடர்ந்து ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படி சொன்னார். எங்கே தீயோனுடைய சத்தத்தை மனிதர்கள் கேட்கின்றார்களோ அப்பொழுது மனிதர்கள் தடம் புரளுகின்றார்கள். அவர்களுடைய வார்த்தை தடம் புரளுகின்றது. ஆண்டவர் என்ன சொன்னார்கள்? திருப்பி நாங்கள் வரீங்க, இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஒரு லைன் தான் இல்லையா? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனால் இந்த ஸ்திரீ சொல்லுகின்றால், நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு இதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அதை திருப்பி வந்தேன். அவர் சொல்லல, அவர் கட்டளையிட்டார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். இன்னைக்கு நீங்களும் நாம் பாக்கியவான்களாக வாழ விரும்புகின்றோம், நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய திருப்பாதத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு நமக்குள்ளாக இருக்கிறதா? இல்லை, தீயோனுடைய பொய்யின் வார்த்தைகளை நம்பிக் கொண்டிருக்கிறோமா? பொதுவாகவே நமக்கு தெரியும் இல்லையா? பிசாசானவன் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறார். ஆக எங்கே தீயோனுடைய சத்தத்துக்கு மனிதன் செவி கொடுக்கிறானோ அங்கே மனுக்குலம் வீழ்ச்சி அடைகின்றது. அவர் தீயோன் என்ன சொல்லுகின்றான் பாருங்கள். நீங்கள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. எப்போ நினைப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை விட தீயோனுடைய வார்த்தை ஆதிப்பட்டோருக்கு முக்கியமாய் போய்விட்டதோ? சொல்லுகிறார், சாகவே சாவதில்லை. இந்த ஆண்டவர் கட்டளை இடுகிறார், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். நலிகை சொல்லுகின்றான், நீங்கள் சாவதில்லை, நீ புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அணிந்த தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இந்த பியூட்டி என்ன தெரியுமா? சர்ப்பம் அல்லது பிசாசானவர் கனியை புசிக்க சொல்லவே இல்லை. நீங்க வீட்டுல போய் நல்ல 4 தடவை இந்த பகுதியை வாசிங்க. புசிக்க சொன்னாங்க, புசிக்க சொன்னது
ஏன்னா புசுக்க சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இல்லை? பிசாசானவனுக்கு இல்லை. இச்சையை தூண்டுகின்ற அதிகாரம் இருக்கிறது. நம்மை இச்சையிலே விளக்கெழுதுகிற அதிகாரம் இருக்கிறது. ஆனா தள்ளி போட முடியாது. நல்லா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிடணும். சாத்தான் சிங்கத்தை சொல்லுங்களேன், வசனம் சொல்லுங்க. சிங்கத்தை போல சுற்றி திரிகிறது. சிங்கத்தை போல, அது சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல. பிசாசானவன் இங்கே இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இச்சையான வார்த்தைகளை சொல்லுகிறானே தவிர கடைசி வரைக்கும் நீ குசி என்று சொல்லவில்லை. இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அடைந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அவ்வளவுதான், தேவன் அறிவார். இவன் என்ன படித்தாங்க? ஆக முதலாவது கர்த்தரை தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வு வீழ்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை கேட்கிறவர்களாக வாழ்வோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக வாழ்வோம். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய செவிகளிலே ஒலிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய கை கரங்களிலே இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்திலே பதித்து வைத்துக் கொள்வோம். தீயோனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டாம். பொய்மையின் வார்த்தைகளை கேட்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கற்றுக் கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தை அற்புதம் அளிக்கின்ற வார்த்தை. எனவே தான் அன்னை மரியாள் சொன்னாள், ஆனா ஒரு திருமணம் வீட்டிலே ஒரே ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி சொல்லுங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நீங்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடைய மாட்டீர்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்த போது தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. திருமண வீட்டிலே குறைவு நிறைவாய் மாறியது. இல்லாமை வெறுமை நிறைவாய் மாறியது. அங்கே மகிழ்ச்சி உண்டானது. மணமகனை அழைத்து கேட்கின்றார்கள், இத்தனை சுவையான ரசத்தை ஏன் மறைத்து வைத்தோம்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இரண்டாவதாக, அந்த இரண்டாவது பாயிண்ட், முதலாவது கர்த்தரை தேடுங்கள். முதலாவது கர்த்தரை, அவர் ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நமக்கு நன்றாயிற்று. முதலாவது கர்த்தரை தேடுங்கள். இந்த அருமையான ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமையிலே, பாவத்திலே கீழ்ப்படியாமையிலே விழுந்து விட்டார்கள். இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவரை தேடி ஓடி இருக்க வேண்டும். நான் ஒரு நாளிலே ஒரு தவறு செய்து விட்டு ஒரு இல்ல சந்திப்பின் போது அமர்ந்திருந்தேன். ஒரு தவறு செய்து விட்டு ஓடிக்கொண்டிருந்த குழந்தையும் பார்த்தேன். அந்த குழந்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. அம்மா, அந்த குழந்தையினுடைய அம்மா எப்படியாவது ஒரு திருத்து கொடுத்துடணும்னு பின்னாலே ஓடிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைக்கு கூட ஓட முடியுமா? அது அங்க இங்க நாற்காலியை சுத்தி 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 ஓடுது. கடைசியா அந்த பிள்ளைக்கு ஓட முடியும். என்ன படிச்சு தெரியுமா? திருப்பி ஓடி வந்து அம்மாக்கு 2 காலையும் கட்டி. அப்ப நான் நினைச்சேன், அவ்வளவுதான், இந்த பிள்ளைக்கு இப்போ நல்லா திருக்கி எடுக்க போறாங்க. என்ன செய்தாங்க தெரியுமா? அப்படியே தூக்குனாங்க, முத்தமிட்டு தன்னுடைய மார்பு. இதுதான் தாயுடைய அன்பு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வீழ்ச்சி அடைந்த மனுக்குலம் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவரை தேடி இருக்க வேண்டும். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன், நான் வீழ்ந்து விட்டேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுவையா என்று சொல்லி ஓடி ஓடி ஆண்டவரை வந்திருக்க வேண்டிய இந்த மனுக்குலம் என்ன செய்தது தெரியுமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே திருமறை சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஒழித்துக் கொண்டார்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஒழித்துக் கொண்டார்கள். ஆண்டவரை தேட மறந்து போனார்கள். அவர்கள் தேடினார்கள். என்ன தேடினாங்க? ஒரு ஆள் சொல்லுங்க. எஸ், அவங்க என்ன தேடினாங்க தெரியுமா? ஆண்டவரை தேட வேண்டியவர்கள்
அத்தி இலையை தேடினார்கள், டிரெஸ் தேடினாங்க. தாங்கள் நிர்வாணியாய் இருப்பதை கண்டு அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறதை கண்டு தங்களை உருவாக்கி ஆண்டவரண்டை ஓடி இருக்க வேண்டும். என்ன செய்திருக்கிறார்கள்? அத்தி இலையை தேடி ஓடுகின்றார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அந்த வசனத்தை படிங்க. ஒரு 8வது வசனம். தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் ஓடுவோமே என்று சொன்னால், விலகி ஓடுவோமே என்று சொன்னால் ஆண்டவரை சந்திக்க முடியாது. அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரை தேட வைத்தார்கள். ஆண்டவரை தேட வைத்தார்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை தேட வேண்டியவர்கள். ஆண்டவரை தேட வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் என்னை உங்களையும் பார்த்து இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் எந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை தேடி ஆண்டவரை சார்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, ஆண்டவரை நம்மை நோக்கி கூப்பிடும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முதலாவது கர்த்தரை கேளுங்கள், முதலாவது கர்த்தரை தேடுங்கள். வேதத்திலே 2 மனிதர்களை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக ஒரு மனிதன் யூதாஸ் காரியோத்து. இந்த யூதாஸ் காரியோத்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகின்ற செய்தி என்ன தெரியுமா? இந்த யூதாஸ் காரியோத்து என்று சொல்லுகின்ற இந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டிக் கொடுத்து விட்டான். காட்டிக் கொடுத்து தவறு செய்து விட்டான், பாவம் செய்து விட்டான். இப்பொழுது இவனுடைய உள்ளம் வருத்துகின்றது. ஏனென்று சொன்னால் மரண ஆக்கினைக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார்களே, மரண ஆக்கினைக்கு ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து விட்டார்களே. அவன் மனிதன் தானே, யூதாஸ் காரியோத்து மனிதன் தானே. அவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. அந்த வசனத்திலே படிக்கிறேன். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியர்களிடத்திற்கும் மூப்பர்களிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றால் அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உருப்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் வெள்ளிக்காசை தேவாலயத்திலே விட்டு எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு சென்றான். அவன் மனஸ்தாபப்பட்டான். நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான். எல்லாம் செய்தான். பாருங்க, ஒரே ஒரு தப்பு பண்ணான். ஒரே ஒரு தப்பு பண்ணான். அவன் எங்க ஓடி இருக்கணும் தெரியுமா? பிரதான ஆசாரியரிடத்திலே ஓடி இருக்கக்கூடாது. அவன் ஆண்டவரிடத்திலே ஓடி இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஓட வேண்டியவன் பிரதான ஆசாரியர். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டான், இனி இயேசுவை விட்டுருவாங்க. அதெல்லாம் உனக்கு பாடு, பாவம் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். உணர்ந்துட்டான், எல்லாம் செய்தான். மனஸ்தாபப்பட்டான், உணர்ந்தான், பாவம் செய்தேன் என்று சொன்னான். ஆனால் சென்ற இடம் தவறாய். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஓடி வர வேண்டிய ஆதி பெற்றோர் ஆண்டவரை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொண்டதன் நிமித்தமாக மனுக்குலம் பாவத்திலே விழுந்தது. யூதாஸ் காரியோத்து எல்லா மனஸ்தாபத்தையும் அடைந்தாலும் ஆண்டவரை நோக்கி அவன் ஓடி வந்திருப்பான் என்று சொன்னான். அவன் மீட்பை பெற்றிருப்பான், மீட்பை பெற்றிருப்பான். இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இளையகுமார், நல்லாய் நமக்கு தெரிந்த பகுதி. அவனும் தன்னுடைய தந்தையை விட்டு விலகி ஓடினான். ஒரு நாளிலே தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், தன்னுடைய தவற்றை உணர்ந்தான், வறுமையிலே அகப்பட்டான். எல்லா நிகழ்வும் சரிதான். அவன் என்ன செய்தான் தெரியுமா?
தன்னுடைய எஜமானை நோக்கி ஓடவில்லை. ஐயா, எனக்கு பண்டிகை போடுற தவிடுதான் எனக்கு கிடைக்கிறது, கொஞ்சம் என்ன கிடைக்கவில்லை இல்லையா? பண்டிகை போடுகிற தவிடை தின்பதற்கு ஆசையா இருந்தாங்க. அதாவது பண்டிகை கொடுக்கிற தவிடாவது கொடுங்க ஐயான்னு சொல்லி யாரை நோக்கி ஓடவில்லை, தன் எஜமானை நோக்கி ஓடவில்லை, தன் தந்தையை நோக்கி ஓடினான். அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? பட்டு வஸ்திரம், முத்துரை மோதிரம், நல்ல கண்டுபிடி அரைச்சி வச்சு நல்ல ஒரு பிரியாணி நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா, நல்ல ஒரு பிரியாணி இல்லையா? நல்ல சாப்பாடு உள்ள அவனுக்கு மீண்டும் புத்திர சுவிகார். புத்திர சுவிகார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தரை தேடுங்கள். ஒரு அருமையான ஒரு மனிதர் ஆந்திராவில் முதலமைச்சராக இருக்கின்றார். அந்த மனிதரிடத்திலே அனைத்து அந்த பேட்டி எடுப்பதற்காக வருகின்றார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்திலே காணப்படுகின்ற எல்லா எல்லா தேசத்தையும் விட உங்களுடைய ஆட்சி அழகாக இருக்கிறதே, சிறப்பாக இருக்கிறதே, ஏன் இப்படி உங்களால் மட்டும் இதை செய்ய முடிகிறது என்று சொல்லும் போது அவர் அழகா அந்த பேட்டியில சொல்லுவார். யூடியூப்ல நீங்க போட்டு பாருங்க. என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் 3 வேளையும் ஜெபிக்கிறேன். இவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? இவருடைய கல்வி, இவருடைய அனுபவம், இவருடைய அறிவு முதிர்ச்சி, இவைகளை எல்லாம் சொல்லுவார்கள் என்று சொல்லி எதிர்நோக்கி இந்த மீடியா வந்து கேட்கிறது. உங்களுடைய ஆட்சியினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன? சொன்ன 3 வேளையும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். இன்னும் ஒண்ணு கூட சொல்லுவார். அதான் எனக்கு எப்பவும் என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. 3 வேளையும் பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை இப்படி ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அந்த பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை சொல்லிடுவார். ஹோல் வேர்ல்ட். தன்னை குறித்து அவர் பெருமை பாராட்டவில்லை. தன்னுடைய ஆட்சியினுடைய சாமர்த்தியத்தை குறித்து பெருமை பாராட்டவில்லை. ஆண்டவரை தேடினேன், இது ஆயிற்று. ஆண்டவரை தேடினேன், இது ஆயிற்று. முதலாவது கர்த்தரை தேடுங்கள். நிறைவாக திருமறை சொல்கிறது, முதலாவது கர்த்தருக்கு கொடுங்கள். முதலாவது கர்த்தருக்கு கொடுங்கள். நீங்க உடனே இப்படி சொன்ன உடனே நான் எதை சொல்றேன்னு கிடைக்கிறீங்க? ஆமா, கிடைக்கிற வருமானத்தை எல்லாம் திருப்பி பாஸ்டர் காணிக்கை கொடுங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கட்டும். ஒரு நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒருவர் என்னுடைய இல்லத்திலே, ஐயா உங்களுக்கு 2வது அழைப்புதலை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. பொதுவா நம்ம ஒரு 10 பேருக்கையாவது சொல்லுவோம், பாஸ்டர் இதுதான் உங்களுக்கு, எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம், உங்களுக்கு தான் முதல் கல்யாணம். ஏன்னா இப்ப எனக்கு சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. எல்லா கல்யாணத்திலையும் நானும் போயிருக்கேன், எங்க அப்பா அம்மா கூட நானும் போயிருக்கேன். எல்லாம் பெரிய பெரிய சார் உங்களுக்கு தான் முதல் சீட்டு, இது நார்மலா சொல்லுது. ஆனா இவர் உங்களுக்கு தான் 2வது திருமண சீட்டு. அப்படி யோசித்தேன், ஏன் இப்படி சொல்றாரு சொல்லி சொன்னாரு. முதல் பத்திரிகை ஆண்டவருக்கு என்னுடைய ஜெபத்தை இந்த திருமணத்துக்கு என் ஆண்டவர் முதலாவதாக நெகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். முதலாவது கர்த்தருக்கு கொடுங்கள். உங்கள் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுத்து பழகுங்கள். உங்களுடைய முதல் கனியை கர்த்தருக்கு கொடுத்து பழகுங்கள். இந்த ஆதி பெற்றோர் தங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்க தவறினார்கள். அந்த ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே மறுபக்கத்திலே நாம் பார்க்கும்போது இந்த வசனத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடனே இருக்கும்படி நீர் தந்த ஸ்திரீயானவள் இவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். எவ்வளவு தப்பான காரியம்! யாருக்கு முதலிடம் கொடுத்திருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைக்கு முதலிடம் கொடுத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதலிடம் தன்னுடைய கணக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த ஸ்திரீக்கு அவன் கொடுத்ததினாலே மனுக்குல வீழ்ச்சி. நம்முடைய குடும்பத்திலே நமக்கு அருமையான பிள்ளைகள் இருக்கலாம், அருமையான துணைவியார் இருக்கலாம், அன்புள்ள பெற்றோர் இருக்கலாம். யார் இருந்தாலும் முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது,
முதற் கனியை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். முதற் கனியை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். முதல் நன்மையை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். முதல் நேரத்தை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். நம்ம என்ன நினைப்போம், முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுங்கள், அதன் முதலாவது கர்த்தருக்கு கொடுங்கள் என்று சொல்லும் போது பணம் மட்டுமல்ல, உங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறதே ஆண்டவர். நீங்க கொடுத்து ஆண்டவரை திருப்தி பண்ண முடியுமா? இல்லையா? ஆலயத்துக்கு ஒரு தேவை என்று சொன்னார். நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவேன். அந்த கடந்த அந்த லாக்டவுன் நேரத்திலே நானும் நம்முடைய கமிட்டி அங்கத்தினர்களுமாக இணைந்து நாங்கள் யோசித்தோம். இந்த ஆண்டு நம்முடைய இல்ல சந்திப்பு பாடல் குழு, நம்ம கிறிஸ்துவ பாடல் குழு இல்ல சந்திப்பு போடுமா வேண்டாமான்னு யோசித்தோம். கடைசியாக நம்முடைய பாடல் குழு இயக்குனரும் நம்முடைய ட்ரெஷரரும் அல்லது ட்ரெஷரர் அக்கௌண்ட் வந்து சொன்னாங்க. ட்ரெஷரர் சொல்றாரு, மாஸ்டர் ஒரு வீடையை ஸ்கிப் பண்ண வேண்டாம், எல்லா வீடையும் சந்திப்போம். நமக்கு மணி மோட்டிவ் இல்லை, அந்த இல்லங்களை சந்தித்து சொல்லிக்க வேண்டும். உண்மையிலே சொல்லுகிறேன், அந்த நீங்கள் கொடுத்த எந்த கவரையும் நானும் இவங்க யாரும் பிரிச்சே பார்க்கறது இல்லை. வருவோம், கொண்டு அங்க போடுவோம், அவரை எண்ணி இருப்பாரு, அவரை கணக்கு கொடுப்பாரு, அப்படிதான் யாரை சொல்றேன் நான். ஆனால் பிரியமானவர்களே, கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகமாக அந்த காணிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தருக்கு கொடுங்கள். இஸ்ரவேலுடைய மக்கள் அவ்வளவு அன்பாய் ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவு உற்சாகமாய் செய்தார்கள், அவ்வளவு நேசித்தார்கள். இவ்வளவு இக்கட்டான காலங்களிலும் நீங்கள் வந்தீர்களே என்று சொல்லி அவ்வளவு நேசித்து அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு என்று கொடுத்து பாருங்கள். முதல் ஆசி, முதல் பொருளை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டுமா? 2 நாளாகவும் 31வது அதிகாரம் 5வது வசனத்திலே எல்லாவற்றிலும் முதல் பலனை திரளாக கொண்டு வந்து ஆலயத்திலும் அக்கால் அதை வாசிங்க. 2 நாளாகவும் 31வது அதிகாரம் 5வது வசனம். முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஒரே ஒரு நிகழ்வை கூறி நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். ஒரு அருமையான தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு பிரியமான தீர்க்கதரிசி வாழ்க்கையிலேயே ஒரு சில பாடுகளின் நிமித்தமாக நொந்து போய் நான் மரித்து போனால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி வனாந்தரத்திலே சென்று படுத்துக் கொள்ளுகின்றார். ஆனால் ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து நீ நடந்து போ என்று சொல்லி சாரிபாத் என்று சொல்லுகின்ற ஊருக்கு அவனை அனுப்புகின்றார். ஒன்றும் தெரியாது இவன் சாரிபாத் என்று சொல்லுகின்ற ஊருக்கு செல்லுகின்றார். இந்த சாரிபாத் எங்க இந்தியாவில இருந்து ஒன்றும் தெரியாது, ஓமானுக்கு நான் வந்தது போல யோசிக்கிறேன் இல்லையா? அப்போ சாரிபாத் என்று சொல்லுகின்ற ஊருக்கு இந்த தீர்க்கதரிசி செல்லுகின்றார். ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுகின்றார், ஒரு ஏழை விதவையை உனக்காக நான் ஆயத்தப்படுத்துவேன். இவன் மாறா அந்த ஊருக்குள்ள கடந்து வரும்போது ஒரு ஏழை விதவை தாயார் இருந்தார். அவருக்கு என்னன்னா, அவருடைய இல்லத்துல ஒரு பானை இருக்கிறது, அதுல கொஞ்சம் மாவு, ஒரு கலசம் இருக்கிறது, அதுல கொஞ்சம் எண்ணெய். ஆக இருக்கிறது கொஞ்சோல மாவு, கொஞ்சோல எண்ணெய். அவங்க என்ன யோசித்தாங்க, அவர்களுக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு மகன். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இருக்கிற கொஞ்சம் மாவையும் எண்ணெயையும் செய்து ஆளுக்கு ஒவ்வொரு ரொட்டியை சாப்பிட்டு நம்ம மடிந்து போயிடுவோம், செத்து போயிடலாம் அப்படின்னு யோசித்து அந்த ரொட்டியை சுடுவதற்காக விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த அந்த பெண்மணி அந்த இடத்திலே இந்த தீர்க்கதரிசி வந்து கேட்கின்றார். இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனங்களிலே இந்த தீர்க்கதரிசி வந்து கேட்கின்றார், எனக்கு ஒரு அடையை சுட்டு முதலாவது கொண்டு வா. அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு கொஞ்சோல மாவும் கொஞ்சோல எண்ணெயும் தான் இருக்கு. அவர் சொன்னாரு, முதலாவது அடையை செய்து எனக்கு கொண்டு வா. இந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? தன்னுடைய மகளை குறித்தோ தன்னை குறித்தோ கவலைப்படவில்லை. அவள் சென்று முதலாவது கர்த்தருக்கு என்று தீர்க்கதரிசி கொண்டு கொடுக்கிறாள். நடந்தது என்ன தெரியுமா?
அந்த தேசத்திலே பஞ்சம் தீருமட்டும், கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவில்லை, பானையிலே மாவு தீர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இக்கட்டான நேரங்களிலும் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுப்போமே என்று சொன்னார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடத்திலே முதலிலே ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். முதலாவது கர்த்தரை கேட்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம்முடைய வாழ்வை வீழ்ச்சி அடையாது பாதுகாத்துக் கொள்வார். இயேசுவின் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த மனுக்குலம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நாளிலே எப்படிப்பட்ட நம்பிக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளிலே நமக்கு ஒரு பெயர் கொடுப்பார்கள். எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பெயர் கொடுப்பார்கள். வாடியப்போ வருது. இதுதான் பொதுவா கேட்கிற ஒரு கேள்வி. என்ன பெரிய டாக்டரேட் ரெவரண்ட் என்ன போட்டிருந்தாலும் வாடியப்போ, இதுதான் மனுக்குலத்தினுடைய அடையாளம். எனவே இறை சமூகத்திலே வீழ்ச்சி அடையாது. முதலாவது கர்த்தரை கேளுங்கள். இந்த உலகத்தை கேளாதீர்கள், கர்த்தரை கேளுங்கள். முதலாவது கர்த்தருக்கு என்று சொல்லிக் கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுக்காம எல்லாம் நல்லா சேர்ந்து வச்சிருக்கு. எனக்கு ஒரே ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பணக்காரனுடைய இல்லத்திலே நான் அவருடைய மரணத்துக்கு அந்த அடக்க ஆராதனை சென்றேன். 1/2 மணிக்கூறா குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. குளிப்பாட்டி எனக்கு பெயர் பண்ண கூப்பிட்டாச்சு, ஆனா குளிப்பாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. 1/2 மணிக்கூர் தான் குளிப்பாட்டிட்டு. திடீர்னு ஒரு ஆள் வந்தாரு, எனக்கு எந்த அனுபவமும் இல்லாத ஆளு. இனி இப்ப வந்து பாஸ்டர் நான் பேசுறாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன ஆச்சரியமா இருக்குது. இது வேற யாரும் இல்ல, அந்த பணக்கார மனிதனுடைய கரங்கள். அவர் வீடு மட்டும் பல கோடி இருக்கும். அவருடைய கரங்கள் ஒரு 1/2 மோதிரம் இருக்கு. உருவி எடுக்க முடியாது. வந்தது யாரு தெரியுமா? நம்ம ஊர்ல அந்த தட்டான்னு சொல்லுவாங்க, அந்த இது அந்த கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஆளு. அவர் வந்து கட் பண்ணி விடுறதுக்காக தான் 1/2 மணிக்கூர் குளிப்பாங்க. உங்களுக்கு புரியுது? இதுதான் மனித வாழ்க்கை. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம எப்படி செயல்படுவோம்? ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வண்ணமாக ஜெபிப்போம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளின் பரிசுத்த தொழுகையிலே பங்கெடுத்து நாங்கள் படைப்பிலே வீழ்ச்சி அடைந்து விடாதபடிக்கு முதலில் கர்த்தரை கேட்கிறவர்களாய், முதலாவது கர்த்தரை தேடுகிறவர்களாய், முதலாவது கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களாய் காணப்பட என் தேவன் அருள் தர வேண்டுமே என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகளின் முதல் பகுதியை முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடோடு உம்முடைய திருப்பாத படிகளிலே படைக்கும்படியாக ஆயத்தப்படுகின்றோம். இந்த வேளையிலும் நாங்கள் படைக்கின்ற மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைகள், சந்தா காணிக்கைகள், மிஷனரி காணிக்கைகள், இன்னுமாய் படைக்கப்படுகின்ற பை காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணிக்கைகள், எல்லா நன்றி காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே படைத்து இவைகள் ஏற்புடையதாய் மாறுபடி தங்களுடைய பாதத்திலே ஜெபிக்கின்றோம். உற்சாகமாய் படைக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அதே வண்ணமாக நாங்கள் உற்சாகத்தோடு மக்கள் படைக்கும் போது வருகின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரமாக்கிக் கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய திருப்பணிக்கு சொல்லி தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற அருமையான எங்கள் திருச்சபையின் ஆண்டவரே திருமலை பள்ளி பொறுப்பாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவ வல்லமை கூட இருக்கட்டும். எங்களுக்கு முன்பாக இருக்கின்ற வேலை நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வாரத்தில் எங்களுடைய பயணங்கள், எங்கள் பணிகள், எங்கள் வாழ்வுகள் உமது ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அருள் தாரும். தேவ கிருபை எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவ வல்லமைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். துதி கனமையும் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொருவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.